Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுக்காக அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். காரண வேதம் சொல்லுகிறது, அவர் பொய்யுரையாத தேவன். அவர் நிச்சயம் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக இன்றைக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 123 சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. பூமியிலே ஒரு எஜமாட்டி, பூமியிலே ஒரு எஜமான், அவர்களே ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும் பொழுது, வேலை செய்த பிறகும் அவர்களுக்கு அவருடைய கையை பார்க்கிற ஒரு வேலைக்கார கூட்டம் இந்த பூமியிலே உண்டு. அவர்களுக்கேற்ற கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு, தங்களுடைய வேலைக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு முறையும் அதைத்தான் அவர்கள் செய்கிறார். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இரக்கம் செய்வார். பிள்ளைகள் காரியமோ, குடும்ப காரியமோ, உங்களுடைய வாழ்க்கையின் என்னென்ன காரியத்தில் இதுவரைக்கும் தாமதங்கள், தடைகள் எதுவாக இருந்தாலும் நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி சங்கீதம் 34:5 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி படுக்கையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், உங்களை சுற்றிலும் நிறைய யுத்தங்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கென்று மனதுருக்கமாய் இறங்கி சுகம் கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், காரியங்களை ஜெயமாக்கி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவிலே நமக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் மனம் இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் மனம் இறங்கி காரியங்களையும் அவர் செய்வார். உங்கள் பிள்ளைகள் காரியங்களுக்கு, உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவரை பார்ப்பதற்கு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இவ்வளவு நாட்கள், இவ்வளவு காலங்கள் கடந்து போயிற்றே என்ற மனம் கலங்காதிருங்கள். இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயம் இரக்கம் செய்யும் வரைக்கும் உங்களுடைய ஜெபம் குறையாமல், உங்கள் நம்பிக்கை குறையாமல், உங்கள் விசுவாசம் குறையாமல், விசுவாச வார்த்தைகள் குறையாமல் நீங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தை அங்கீகரிப்பார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற கண்கள் ஆண்டவரே, இந்த கால வேளையில ஆசீர்வதிக்கப்பட நீர் போதுமானவராக இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறீர். இந்த கால வேளையில ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, வேலைக்காரர்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, தங்களுடைய எஜமாட்டி, தங்களுடைய எஜமான், இவர்களை விட நீர் பெரியவரப்பா. ஒவ்வொரு முறையும் நீர்
மனம் இறங்கி சுகமாக்குறவர், விடுவிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர் அப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தடைகள், தாமதங்கள், போராட்டங்கள், வியாதி, படுக்கைகள், பலவீனங்கள், என்னென்ன சூழ்நிலையில தொடர்ந்து சோர்ந்து போனாலும் இன்று முதல் இரக்கம் செய்கிற வரைக்கும் மனம் தளர்ந்து விடாமல் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற கிருபை தருவீராகப்பா. இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவனாய் வெளிப்பட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே பலனை, சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். கிருபை மறைக்கட்டும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. இரக்கம் செய்வார். நாம் அவரை நோக்கி பார்ப்போம்.